டைம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் குளிக்க போறேன். குளிச்சு முடிச்சிட்டு ஆட போறேன். ஆடி முடிச்சிட்டு பிராங்க்லின் கூட விளையாட போறேன். இன்னைக்குன்னு பார்த்து வெயில் இந்த போடு போடுதே. இதுல இந்த கருப்பு ட்ரெஸ் வேற. ஐயோ ஐயோ, எரியுது எரியுது. சீக்கிரம் போய் ஃபர்ஸ்ட் வீட்டுல ஒரு குளியில போட்டாலே ஆகும். வெந்து தண்ணிததுக்கு ஆடு, தண்ணி இருக்குதோ அங்க ஓடு. அப்பாடா, ஒரு வேளையை வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வெயில் மனுஷன் வெளியே தலை காட்ட முடியல, அப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பாடா, ஸ்விமிங் பூல் கிட்ட ஒரு வேளையா வந்தாச்சு. போடுற ஜம்ப். அடே, என்னடா தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. ஐயோ, சுடுதே சுடுதே சுடுதே. அடே சூரியன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? இப்படி குளிக்காய இருந்தவன இப்படி வெயில் காய விட்டுட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அடப்போங்க, நான் ஏஞ்சி மேல போறேன்டா, நான் குளிக்கவே இல்லடா சாமி. இந்த பிராங்க்லின் பையனை எங்க ஆளையே காணோம். வந்தல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், எங்க இருக்கானே தெரியல. அடே பிராங்க்லின், எங்கடா இருக்க நீ? இங்கேயும் ஆளை காணமே, ஒருவேளை மேல இருப்பானோ? அடே பிராங்க்லின், எங்கடா இருக்க? டே பிராங்க்லினே, பேசுறது கேக்குதா இல்லையா? அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்படி டிவி சவுண்டு கேக்குது, ஒருவேளை டிவி பார்த்துட்டு இருக்கானா? டே பிராங்க்லினே, என்னடா பண்ற? டேய் பிராங்க்லினே, இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன்ல, உனக்கு காது கேட்குமா கேட்காதாடா? அடே சின்சானி, நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கவே இல்லடா. டிவி சவுண்ட் அதிகமா இருந்தனால எனக்கு எதுவுமே கேட்கல. சரி, அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வந்து பாரு. நம்ம லாஸ்ட் ஒன்டர்ஸ்குள்ள காட்ஜிலா வந்துருச்சாமாண்டா. அதுவும் மெக்கா காட்ஜிலா வந்துருச்சாமாண்டா. என்னது, மெக்கா காட்ஜிலா வந்துருச்சா? எங்க தள்ளுடா பாக்குறேன். இன்றைய முக்கிய செய்திகள். திடீரென கடலில் இருந்து மெக்கா காட்ஜிலா மிலிட்டரி பேஸுக்குள் நுழைந்து ஒட்டுமொத்த மிலிட்டரி பேஸை தரமட்டமாக ஆக்கியுள்ளது. எனவே மக்கள் அனைவரும் வீட்டிலேயே பத்திரமாக இருக்கும்போது தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடே பிராங்க்லின், இப்ப என்னடா பண்றது? ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாச்சும் பண்ணுடா. ஏதாச்சும் பண்ணவா? நான் என்னடா பண்றது? டேய், எனக்கே பயமா இருக்கு. என்ன பண்ண தெரியல. பேசாம ஒன்று பண்ணுவோம். டாக்டர் ஜட்காவுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கலாம். ஆமாடா பிராங்க்லின், சூப்பர் ஐடியாடா. அவர்கிட்ட கால் பண்ணி கேள்றா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஹலோ டாக்டர் ஜட்கா, நம்ம லாஸ் ஒண்டர் ஸ்கூல்ல மெக்கா கார்ட்ஸ்ல நுழைஞ்சிருச்சு, கேள்விப்பட்டீங்களா? ஆமாப்பா பிராங்க்லின், நானும் கேள்விப்பட்டேன். இப்போ என்ன ஜட்கா பண்றது? கவலைப்படாதப்பா பிராங்க்லின், என் நண்பா, என்னோட பிறந்த சகோதரா, நீயும் சின்சானும் நம்ம சயின்ஸ் லேபுக்கு வந்திருக்கப்பா. மறக்காம கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஓகே டாக்டர், நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். அடே சின்சானு, சீக்கிரமா வந்து கார்ல ஏறுடா. டாக்டர் ஜட்கா நம்மளுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா போகணும். நம்ம தான் வந்து லாஸ் ஒண்டர்ஸை காப்பாத்தணும். சீக்கிரமா வா. ஓகே ஆபீசர். அடே சின்சானு, எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா. அவரு கூப்பிட்டாரு, சரி, அவர் என்ன உன்னைய மட்டும் முக்கியமா கூப்பிட்டு சொல்றாரு? எனக்கு அதான் லைட்டா இடிச்சிட்டு இருக்கு. நான் பெரிய கையில, அதனால என்னை தனியா கூப்பிட்டு சொல்லிருப்பாரு. டேய் சின்சானே, உன் வாய்க்கு ஒரு அளவு இல்லையாடா? டேய் சின்சானே, அந்த சயின்ஸ் லேப் எங்கடா இருக்கு? உனக்கு ரூட் தெரியுமா? டேய் சப்ப மேட்ரு, அது நம்ம டவர் மாமா வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. ஓ அதுவா? சரி 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 சரி. அடே சின்சானே, இதானே அந்த ரூட்டு? ஆமாண்டா பிராங்க்லின், இதான்டா அந்த ரூட்டு. சரிடா பிராங்க்லின், எதுக்குடா டாக்டர் ஜட்கா இந்த சயின்ஸ் லேபுக்கு வர சொல்லிருக்காரு? எவ்வளவோ இடம் இருக்கு, அவர் ஏன்டா இங்க வர சொல்லிட்டு இருக்காரு? அதான்டா சின்சானே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு இங்க வர சொல்லிருக்காரு? ஒரு ரொம்ப டாப் சீக்ரெட்டா இருக்குமோ, அதனால தான் இங்க வர சொல்லிருக்காரோ? அண்ட காக்கசம், அபு காக்கசம், தெரிஞ்சிரு சீசேல். தெரிஞ்சிருச்சு. இப்ப சட்டு புட்டுன்னு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு, அவர் இங்க தான்டா எங்க இருக்கேன்னு சொன்னாரு. எங்கடா இருக்காரு பாரு, சுத்தி முத்தி பாரு, இருக்காரான்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம எங்கன்னு தேடுவோம். இங்க தானே இருக்கேன்னு சொன்னாரு. அடே அங்க பாடுறா, கசிதராம் நிக்கிறான். அப்ப அங்கதானே டாக்டர் நிப்பாரு. சீக்கிரம் வாடா சின்சானே, ஓடி போலாம்டா, வாடா. அடே சின்சானே, நான் உன்னை ஓடி தானே வர சொன்னேன். ஏன்டா ஆடியஸ் வந்துட்டு இருக்க? சீக்கிரமா வாடா. அடே பிராங்க்லின், உனக்கு அவ்வளவுதான மரியாதை? விட்டு போயிட்டு பேசுற பேச்சு வந்தேன்னா 8 இடத்துல அடிச்சு ஓடி வரேன்டா. அட பிராங்க்லின், சின்சான், கொஞ்சம் சண்டை போடாம இருங்கப்பா. என் நண்பா, என்னோட பிற சகோதரா. டாக்டர், அதெல்லாம் விடு. ஏதோ ஐடியா வச்சிருக்காமே, அந்த ஐடியாவை சொல்லு, கொஞ்சம் கேட்போம். ஏதாச்சும் பண்ணியா? பயமா இருக்கு. அது வந்து நம்மளால அழிச்சு போட போதியா? கொஞ்சம் சீக்கிரம் ஏதாச்சும் யோசியா. டாக்டர் ஜட்கா, நீங்க ஏதோ ஐடியா வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா? என்ன ஐடியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம லாஸ் ஒண்டர்ஸை மெக்கா கார்ட்லா கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? கஜா என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு நான் பார்த்ததே இல்லையா? இதனே இவ்வளவு பெருசா இருக்கு, வாயில இருந்து லேசர்லாம் விட்டுட்டு இருக்கு. பிராங்க்லின், எதுக்கும் கவலைப்படாதப்பா. நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. நம்மளை காப்பாத்த போறதே நம்ம சின்சானு தான். என்னது சின்சானா? நானா? நான் எப்படி காப்பாத்துறது? யோ சொட்டா, என்னையா உளர்ற? ஏதாச்சும் தெளிவா சொல்லி தொலையா. அட ஆமாப்பா சின்சானி, நீ தான்ப்பா எங்க எல்லாரையும் காப்பாத்த போற. உனக்காக நான் ஒரு சூட்டு பண்ணிருக்கேன். அந்த சூட் உனக்கு மட்டும் தான் செட் ஆகும். அந்த சூட் எங்க இருக்குன்னா கரெக்டா கடலுக்கு அடியில இருக்கு. அந்த லொகேஷன் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க கரெக்டா அந்த பிரசிடென்ட் மாலுக்கு போனீங்க அப்படின்னா பேக் சைட்ல ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, கரெக்டா அந்த லொகேஷன் எங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாரு. சின்சான், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மொத்த லாஸ் ஆண்டர்ஸும் உன்னை நம்பி மட்டும் தான்ப்பா இருக்கு. நீ தான் இந்த மொத்த லாஸ் ஆண்டர்ஸையும் காப்பாத்தணும். யோ கூட்டுவான்னு சொல்லிட்டு இப்படி மொத்தமா கோத்து விடுறியா? உனக்கே நியாயமா இருக்கையா? யோ சொட்ட, உலகத்தை காப்பாத்தணுமா? என்னையுமே எனக்கு காப்பாத்த தெரியாதியா? என்னமோ சொல்றீங்க, சரி பண்ணி தொலைறேன். ஓகே ஜட்கா, அப்ப நானும் சின்சானு போய் அந்த சூட் எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு சிங்கிள் செகண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால நாங்க சீக்கிரமா போய் கண்டுபிடிக்கிறோம். ஏதாச்சும் முக்கியமான விஷயம் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா பிராங்க்லின், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். டேய் சின்சான், சீக்கிரமா வாடா. நம்ம அந்த மாலுக்கு போய் அவர்கிட்ட லொகேஷன் எங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. சீக்கிரமா வா. இதோ வந்துட்டு ஆபீசர், சீக்கிரமா வண்டி எடு ஆபீசர். போலாம், ரைட். சின்சானு, சீக்கிரம் அந்த மாலோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடி மேப்ல. அதுவா? டே, அது மைக்கேல் மாமா வீட்டுக்கு மேல தானே இருக்கு. ஸ்ட்ரைட்டா
ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்துட்டோம்னா ஒரு எம்டி ரோடு வரும், அதுல போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அதுக்குள்ள போயிடலாம்டா. ஓ அதுதான் லொகேஷனா? இப்போ பாரு சட்டுன்னு புட்டு போயிடலாம். டேய் சின்சானே இதுதான் அந்த பிரசிடென்ட் மாலா பாரு. டேய் ஆமா இதான் அந்த பிரசிடென்ட் மால். ஓ அப்படியா? இதுதானா? இது நான் இங்க வந்ததே இல்லையாடா. டேய் நான் நிறைய டைம் வந்திருக்கேன் இங்க. அப்படியா? சரிடா இரா வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்டா. இரா டேய் சின்சான் நீ இங்கே இரு, அவர் எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட அந்த லொகேஷன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுறேன் சரியா? சரிடா பிராங்க்லின், நீ சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. இவ்வளவு பெரிய இடத்துல நான் அவர் எங்கன்னு போய் தேடுறது? டாக்டர் ஜக்கா ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ டாக்டர் ஜக்கா, அவர் கரெக்டா எங்க இருப்பான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிராங்க்லின் நீ ஸ்ட்ரைட்டா போனன்னா ஒரு குட்டி சந்து மாதிரி போகும்பா, அதுக்குள்ளதான்ப்பா அவர் இருப்பாரு. ஓகே ஜட்கா, நான் பக்கத்துல வந்தேன் நினைக்கிறேன். சோ நான் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா கால் பண்றேன். பாய் ஜட்கா. ஆனா நீங்க தான் டாக்டர் ஜட்கா சொன்ன அந்த ஆளா? உங்களுக்கு தான் அந்த லொகேஷன் தெரியும் டாக்டர் ஜட்கா சொன்னாரு. சோ சீக்கிரம் அந்த லொகேஷன் எனக்கு சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரமா போகணும், ஏன்னா நமக்கு டைம் இல்ல. நம்ம லாஸ் ஆண்டர்ஸை நம்ம காப்பாத்தி ஆகணும். நீதான் அந்த பையனா? தம்பி அந்த இடம் எங்க இருக்குன்னா கரெக்டா அந்த நடு கடல்ல அடியில பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் டேங்க் இருக்குப்பா, அங்கதான்ப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த தீம் பார்க்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு சப்மரீன் எடுத்துட்டு அங்க போங்கப்பா, அதுதான் உங்களுக்கு சேஃப். ஓகேண்ணா நான் பாத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு வழியா நம்ம சூட் எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சம்மரின் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். டேய் சின்சான் நீ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப தீம் பார்க்கு போறோம்டா. எதுக்குடா தீம் பார்க்கு? டேய் நம்ம ஃபர்ஸ்ட் சம்மரின் போய் கண்டுபிடிக்கணும். சம்மரின் எடுத்தாதான் நம்ம சூட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படியா? சரி வாங்க நம்ம டக்குன்னு தீம் பார்க்கு போலாம். டேய் சின்சான் வேமா கார்ல ஏறா, நம்ம சீக்கிரமா தீம் பார்க்கு போகணும். இல்லனா நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு ஆபத்தாண்டா. அந்த கார்ஸ்ல என்ன பண்ணுனே தெரியாதா? டேய் ஏறடா சீக்கிரமா போடா. அவ்வளவுதான். டேய் அந்த லொகேஷன் எங்கன்னு சொல்லிட்டு பாரு. டேய் அது ஒண்ணும் இல்ல, நீ ஸ்ட்ரைட்டா போ, அது வந்துரும். வந்துட்டா சூப்பரா சின்சானே. டேய் இதுல எங்கடா நம்ம போய் சம்மரின் கண்டுபிடிக்கிறது? சரி வா எப்படியோ கீழே போய் ஏதோ கண்டுபிடிப்போம். இங்கதான் எங்கேயோ இருக்கும். ஸ்டெப்ஸ் கீழே தான் அவர் எங்கேயோ சொன்னாரு. சரி வா எதுக்கு போய் பாப்போம். ஸ்டெப்ஸ் கீழே இருக்கோம். டேய் சின்சானே சீக்கிரமா வாடா, கீழே போய் பாப்போம். அடே உன் பின்னாடியே தான் நான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா நீ ஃபர்ஸ்ட் போடா. மெதுவா நடந்து ஆமாமா நடந்து போயிட்டு இருக்க. என்னடா பிராங்க்லின், சீக்கிரமா போடா, ஓடி போடா. டேய் சின்சான் இங்க ஒரு இருக்காரா? இவட்ட கேட்டு பாப்போம்டா சம்மர் எங்க கிடைக்கும் சொல்லிட்டு. சீக்கிரம் கேட்டா நமக்கு டைம் இல்ல. அண்ணே உங்ககிட்ட சம்மரின் இருக்கானே, எங்களுக்கு கொஞ்சம் வாடகை கொடுங்கண்ணே. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நாளும் பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேனே. அப்படியாப்பா? சரிப்பா எடுத்துக்கப்பா. ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபாப்பா. பரவாயில்லையாப்பா? பரவாயில்ல நான் கொடுத்துக்கிறேனே. எங்க இருக்கு சம்மரின்? அப்படி எட்டிப்பா இருப்பா சம்மரின் இருக்கும். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக ஒரு பாட்டே பாடலாம் போலயே. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு தாம் தூம் கொய்யா, அண்ணனுக்காக லைக் போடுங்க ஐயா. சரி இந்த பாட்டை உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன். அடே சின்சான் நீ பேசுனதெல்லாம் போதும், வாடா நம்ம கிளம்பலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சா சின்சான், நீ சீக்கிரம் வாடா. போய் நம்ம சப்பர் எடுத்துட்டு நம்ம போய் அந்த சூட்டை கண்டுபிடிக்கண்டா. அந்த சூட்டு வேற எங்க இருக்குன்னு வேற தெரியல. ஐயோ உள்ள குதிச்சிட்டேனே தண்ணிக்குள்ள. டேய் சின்சானே நான் தண்ணியில குதிச்சிட்டேன், நீயும் தண்ணி வழியே சம்மரின்ல ஏறிக்கடா சின்சானே. அப்படியேடா பிராங்க்லின். சரிடா வந்துடுறேன். சீக்கிரமா வாடா, நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சா. இப்ப நம்ம கார்ட்ஸ்ல நம்ம அழிச்சியே ஆகணும்டா. அது உன் கையில தான் இருக்கு. சரிடா பிராங்க்லின், இத வந்துட்டேன்டா பிராங்க்லின். டேய் சின்சான் உனக்கு அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? அந்த சூட் லொகேஷனு. டேய் பிராங்க்லின் எனக்கு தெரியும்டா, நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் சொல்றேன். ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த ஒரு கடற்கரை வரும். அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி நம்ம அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா அந்த ஆயில் டேங்க் இருக்குடா. டேய் இதெல்லாம் எப்பறம் உனக்கு தெரியும்? டேய் நான் டாக்டர் ஜட்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்டா, அவர் தான் சொன்னாரு. டேய் சின்சானே நம்ம கரெக்ட்டா அந்த லொகேஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படியே கீழே போனா நம்ம அந்த ஆயில்ட்ட கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன்டா. சீக்கிரமா கீழே போடா பிராங்க்லின், நம்ம டக்குன்னு போய் அதை போய் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு டைம் இல்ல. சீக்கிரமா போடா பிராங்க்லின், அது எங்க கண்டுபிடி. டேய் அங்க போடா பிராங்க்லின், முன்னாடியே இருக்கு. டேய் ஆமாடா சின்சானே இதான் போடா. நம்ம சீக்கிரமா உள்ள போ ட்ரை பண்ணுடா. டேய் பிராங்க்லின் அங்க பாரு, அதுதான் அதோட என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன்டா. சீக்கிரமா உள்ள போ ட்ரை பண்றா. இது உள்ள போமா தெரியலையே. டேய் பிராங்க்லின் இந்த சம்மரின் உள்ள போகுதுடா. அப்படியே ஸ்ட்ரைட்டா போடா. சூப்பரா பிராங்க்லின் நம்ம உள்ள வந்துட்டோம்டா. இப்போ நம்ம சூட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எங்க இருக்குன்னு தெரியல சூட். டேய் சின்சான் அங்க பாருடா சூட் தெரியுது. டேய் அதனடா பாக்க என்ன மாதிரி இருக்கு. ஆமாடா சின்சான் அப்படி பார்க்காத உன்னைய மாதிரி இருக்குடா. இப்போ எப்பறா அந்த சூட் நீ எடுப்பே? தெரியலடா, நான் பக்கத்துல போய் பாக்குறேன்டா. என்ன பண்றது எனக்கு தெரியல. டாக்டர் ஜக்கா ஃபோன் பண்றா. டேய் இங்க சிக்னல் கிடைக்காதடா. ஐயோ என்ன பண்றது தெரியலையே. சரி நான் எதுக்கு பக்கத்துல போய் பாக்குறேன், என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு வேற பயமாகடா பிராங்க்லின். பயப்படாதடா சின்சான், நீ எப்படியாச்சும் அந்த சூட்டை மட்டும் எடுத்துறா, ஒண்ணும் ஆகாது. டேய் பிராங்க்லின் இங்க பாரு, நான் சூப்பர் ஹீரோ மாட்டானே. எனக்கு பவர் வந்துருச்சுடா. சூப்பரா சின்சான், சீக்கிரமா போய் அந்த கார்ட்ஸ்ல அழிச்சிட்டு வாடா. இங்க பாருடா பிராங்க்லின், எனக்கு சூப்பர் பவர் எல்லாம் இருக்குடா. காட்சில்லா நான் உன்னை அழிக்க தான் வந்துட்டு இருக்கேன். நான் தான் ஆக்ஷன் காமின். உன்னை அழிக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு. இப்போ தைரியம் தான் என் முன்னாடி வா. ஆக்ஷன் பீம். இந்த உனக்காக என்னோட சூப்பர் பஞ்ச் வந்துட்டு இருக்கு. ஓ தப்சா, திரும்ப தப்சுக்கிட்டே இருக்கானே இவன். இந்த வாங்கிக்க. என்ன அடிச்சான்டா இவன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. என்ன பண்ணு தெரியல. ஆக்ஷன் அவ திரும்ப அடிச்சான்டா. பவர் யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறேன். என்ன பண்றப்போன்னு தெரியல. திரும்ப மேல போய் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வாங்கிக்க. திரும்ப தப்பிச்சிட்டான். இப்போ நம்மளோட ஃபுல் பவரையுமே யூஸ் பண்ணி ஆகணும். ஆக்ஷன் பீம். இந்த கார்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற வழி இல்ல, நம்மளோட ஆக்ஷன் பஞ்சை கொடுத்து ஆகணும். ஆக்ஷன் பஞ்ச். நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த கார்ஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியல. ஐயோ நம்ம அடிக்குது, போட்டு தாக்குது. அதோட லேஸ் யூஸ் பண்ணு. ஓ ஷிட், அடிச்சுக்கிட்டே இருக்கே.
திரும்ப அடிக்குது பறந்துரும். அவ்வளோ பறந்தாச்சு. நம்ம வேற வழியே இல்லை, நம்மளோட எக்ஸ்ட்ரீம் அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணி தான் திரும்ப அடிக்குது. நம்மளோட பவர் யூஸ் பண்ண விட மாட்டேங்குது. நம்மளோட அல்டிமேட் பவர் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. காட்ஸ்ல இப்போ மயக்கத்துல இருக்கு, திரும்ப எந்திரிச்சிருச்சுங்க. வேற வழியே இல்லை, நம்ம அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். திரும்ப அடிக்குது. ஓ ஷிட், நம்ம திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா காட்ஸ்ல அடிச்சிருக்கு. நம்ம ஏதாச்சும் இப்போ பண்ணி ஆகணும். நம்மளோட பவரை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம அழிக்க வேண்டிய நேரம். அல்டிமேட் ஆக்ஷன் பீம். சூப்பருங்க, ஒரு வழி நம்ம காட்ஸ்ல டிஃபீட் பண்ணியாச்சு. காட்ஸ்ல டிஃபீட் பண்ண அடுத்த செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகி நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்சான் தான் நன்றி சொல்லணும். சின்சான் இல்ல, ஆக்ஷன் காமெடி தான் நம்ம நன்றி சொல்லணும். கைஸ், என்னோட வீர சாசு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது ஆக்ஷன் காமெடி.